வணக்கம், நான் விஜயலட்சுமிங்க. நான் இன்றைக்கி அரைக்கீரையில் மசியல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. நல்லா கீரையை வாங்கி சுத்தம் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வச்சேங்க. கீரை நல்லா இரும்பு சத்துங்க. அதை அரைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை ஒரு மசியலாக வைக்கலான்னு ரெடி பண்ணுறேங்க. பாசிப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டேங்க. போட்டுட்டு அதில் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க போடணும். சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன தக்காளி பழம் தாங்க போடணும். பெருசாக போட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் சின்ன தக்காளி பழம், சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, இதை போட்டு இந்த மசியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் இந்த மசியலை போட்டு பிரட்டி கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சத்தாகவும் இருக்குங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஒரு 3/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. ஊற்றி குக்கரில் ஒரு 2 சவுண்டு தாங்க. பாருங்கள், தண்ணி பசை கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாலே போதுங்க. இதை கடையணும். கடையிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா மிக்சி ஜாரில் போட்டேங்க. போட்டு ஒரு சுற்று தாங்க. சுற்றுன உடனே நல்லா மசிஞ்சிருங்க. மசிஞ்ச பின்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க தாளிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, வத்தல், ஒரு 2 வத்தலை நல்லா கிள்ளி போடணும். காரம் வேணும்னா 3 வத்தல் கூட கிள்ளி போட்டுக்கலாம். போட்டு இந்த மசியலை அப்படியே போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா தாளித்து விடணுங்க. தாளித்து விட்டு நல்லா வதங்கின பின்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி எடுத்து வச்சு சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. சின்ன குழந்தைகளுக்கு, வயசானவங்களுக்கு கொடுத்தா நல்லா அயன் சத்து உள்ள கீரை மசியல் ரெடி.